ஹாய், இன்னைக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நோ, டோன்ட், cannot, will not இந்த மாதிரி வேர்ட்ஸை எப்பெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிதான் பார்க்க போறோம். நோ அப்படின்னா இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நோனா இல்லை அப்படின்னா. இதை எங்கெல்லாம் எப்படிலாம் வரும் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ மணி. இந்த இடத்துல ஐ ஹாவ் நாட் மணி அப்படின்னு சொல்லக்கூடாது. I have no money. Use before a noun. மணிங்கிற நவுன், மணினா என்ன? ஒரு நவுன் இல்லையா, பெயர் சொல். மணிங்கிற நவுனுக்கு முன்னாடி நோ வந்திருக்கு. ஸோ எப்பவுமே நோ எப்போ வரும் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடி நோ வரும். ஐ ஹாவ் நோ மணி, ஐ ஹாவ் நாட் மணி அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் நோ மணி. No smoking in this area. இந்த ஏரியால ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப நாட் ஸ்மோக்கிங் இன் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஸ்மோக்கிங் இன் திஸ் ஏரியா. யூஸ் பிஃபோர் எ வேர்பல் நவுன். இது என்ன? ஸ்மோக் அப்படின்றது ஒரு வேர்பு தானே. இந்த வேர்புக்கு ஐஎன்ஜியோட முடியுது பாருங்க, எண்டிங் ஐஎன்ஜி. வெர்பல் நவுன் ஐஎன்ஜில முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் நோ யூஸ் பண்ணணும். ஸ்மோக்குங்கிறது நமக்கு வேர்புன்னு தெரியும், ஐஎன்ஜில எண்டிங் ஆயிருக்கு. ஸோ வேர்பல் நவுன் வந்து ஐஎன்ஜில எண்டிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நோ தான் யூஸ் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணக்கூடாது. நோ ஸ்மோக்கிங் அப்படிதான் சொல்லணும், நாட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லவே கூடாது. நோ, இட் இஸ் நாட் எ குட் ரெஸ்டாரண்ட். எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நோ தான் யூஸ் பண்ணணும். எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு மோஸ்ட்லி நோ தான் யூஸ் பண்ணணும். நோ, இட்ஸ் நாட் எ good restaurant. There was no bus today, so I walked. பஸ் இன்னைக்கு கிடையாது, ஸோ அதனால நான் வாக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நோ, வேர்புக்கு நவுனுக்கு முன்னாடி நோ யூஸ் பண்ணணும். பஸ்ஸுங்கிறது நோ நவுன் தானே. ஸோ நவுனுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன வரும்? நோ. தேர் வாஸ் நாட் பஸ் டுடே அப்படின்னு சொல்லக்கூடாது. தேர் வாஸ் நோ பஸ். நவுனுக்கு முன்னாடி எப்பவுமே நோ தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நவுனுக்கு முன்னாடி நோ தான் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி வேர்பல் நவுனுக்கு ஐஎன்ஜியோட எண்டிங் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் நோ தான் யூஸ் பண்ணணும். எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு மோஸ்ட்லி நோ தான் யூஸ் பண்ணணும். நாட், நெக்ஸ்ட் பாருங்க. நாட்னா அல்ல, இல்லைன்னா இல்ல. இட்ஸ் நாட் சீப், இது சீப் இல்ல. எது? ஏதோ ஒரு பொருள் சீப் இல்ல அப்படின்னு சொல்றோம். நாட். சீப் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இது அப்படிங்கிற ஏதோ ஒரு பொருளை, அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம இங்க நாட் தான் யூஸ் பண்ணணும், நோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் நோ யூஸ் பண்ணா எங்க நவுன் இருக்கணும், சரியா? நவுனுக்கு முன்னாடி தான் நோ யூஸ் பண்ணணும். எங்க நவுன் இல்ல, அப்போ நாட் யூஸ் பண்ணணும். இதுதான் டிஃப்ரெண்ட். நோ எங்க யூஸ் பண்ணணும், நாட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு குழப்பமா இருந்துச்சுன்னா இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூ ஆர் நாட் ராங். ராங் அப்படிங்கிறது என்ன? அட்ஜெக்டிவ். ஸோ இங்க நாட் யூஸ் பண்றோம். யூ ஆர் நாட் ராங். நீ ராங் இல்ல, அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, சரியா? அப்போ டிஸ்கிரைப் பண்ணும்போது இது அட்ஜெக்டிவ், ஸோ நாட் யூஸ் பண்றோம். யூ ஆர் நாட் ராங். யூ ஆர் நோ ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் நாட் ராங். சி வாஸ் நாட் ஈட்டிங் சாக்லேட். இங்க ஐஎன்ஜி வந்திருக்கு, இது வெர்பல் நவுன் தான். அப்ப ஏன் நோ யூஸ் பண்ணல, நாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இங்க நாட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொல்றேன்னு பாருங்க. இங்க வாஸ் இருக்கா, be-verbs. be-verbsக்கு அப்புறமா மோஸ்ட்லி நாட் தான் வரும். இங்க ஐஎன்ஜிய பார்த்துருக்கீங்க, ஸோ ஐஎன்ஜி இருக்கு. ஆனா இங்க be-verb வரல அப்படின்னா ஐஎன்ஜி மட்டும் இருந்திருக்கு, அப்போ வேர்பல் நவுன் தான், இங்க நோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க be-verb இருக்கு, ஸோ நம்ம be-verb பார்த்துட்டாலே நீங்க நாட் தான் யூஸ் பண்ணணும். be-verb பார்த்துட்டாலே என்ன யூஸ் பண்ணணும்? நாட் தான் யூஸ் பண்ணணும். வாஸ், be-verb வேற என்ன இருக்கு? இஸ், ஆர், வேர், இந்த மாதிரி be-verbs வந்துட்டாலே நாட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மோஸ்ட்லி சொல்றேன், அதாவது எல்லா இடங்களிலும் இல்ல, சில இடங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து be-verbs வந்தாலே நாட் தான் யூஸ் பண்ணணும்.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? There is no God. இங்க பாருங்க be-verb இருக்கு. சரியா? இங்க be-verb வந்தா மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்கேன், நாட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. இப்போ be-verb இருக்கு, இங்க ஏன் நான் நாட் யூஸ் பண்ணல அப்படின்னா காடுங்கிறது ஒரு நவுன். சரியா? நீங்க ஒரு சென்டென்ஸ்ல நோவோ நாட்டோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கவனிக்கணும். காடுங்கிறது நவுன்னால நவுனுக்கு முன்னாடி எப்பவுமே நோ தான் வரும். புரிஞ்சதா? குழப்பவே கூடாது. நல்லா தெளிவா சொல்ற பாருங்க. நவுன் வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி நோ யூஸ் பண்ணிருங்க. be-verb மட்டும் வந்து அங்க நவுன் வரல அப்படின்னா be-verbக்கு முக்கியத்துவம் கொடுங்க. be-verb வந்துட்டாலே நவுன் வராம சொல்றேன், be-verb இருந்தா நாட் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி be-verb இருந்து ing வந்தாலும் be-verbக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், நாட் தான் யூஸ் பண்ணணும். be-verb இல்லாம ing இருந்துச்சுன்னா நீங்க நோ யூஸ் பண்ணிக்கலாம். cannot. cannotனா என்ன? முடியாது. முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் cannot. முக்கியமானது என்னன்னா கேனையும் நாட்டையும் இங்க ஸ்பேஸ் விட்டு எழுதவே கூடாது. cannot சேர்த்துதான் எழுதணும். நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம். will not தனித்தனியா எழுதுவோம், shall not தனித்தனியா எழுதுவோம், did not தனித்தனியா எழுதலாம், சேர்த்து எழுதலாம். அதே மாதிரி இதை தனியாவே எழுதக்கூடாது, சேர்த்துதான் எழுதணும். cannot எப்பவுமே என்ன செய்யணும், சேர்த்துதான் எழுதணும். he cannot speak Spanish well. அவனால ஸ்பானிஷ் நல்லா பேச முடியாது. சோ முடியாதுன்னு சொல்லும் போது cannot யூஸ் பண்றோம். he did not speak Spanish well அப்படின்னு சொல்லலாமே. ஏன் cannot சொல்றீங்க அப்படின்னா அவனால ஸ்பானிஷ பேசவே முடியாது. சோ அந்த முடியாது, கண்டிப்பா ஒரு விஷயம் நம்மளால முடியாதுன்னு தெரியறப்போ cannot தான் யூஸ் பண்ணணும், did not யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, we cannot go now. எங்களால இப்ப போக முடியாது. கண்டிப்பா நம்மளால போகவே முடியாது, நம்மளுக்கு தெரியும் போகவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ cannot யூஸ் பண்ணணும். இது சொல்றேன், we did not go now அப்படின்னு சொல்லக்கூடாது. we did not goனா எங்களால போக முடியாதுதான் அர்த்தம். ஏன் இந்த இடத்துல cannot தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, did not go now அப்படின்றத எந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்மளால போக முடியாதுன்னு சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட்ல. அப்ப இதுவும் தானே we cannot go now, போக முடியாது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது முடியவே முடியாது அப்படின்ற இடத்துலதான் cannot யூஸ் பண்ணணும். இப்ப did not go now அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களால இப்போதைக்கு போக முடியாது, அதாவது பாஸ்ட்ல, அப்புறமா போய்க்கிறீங்க அப்படின்னா அப்ப யூஸ் பண்ணாதீங்க, we cannot go now தான் யூஸ் பண்ணணும். I cannot drink tea அப்படின்னா என்னால டீ குடிக்க முடியாது. ஏன் குடிக்க முடியாது? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால நீங்க குடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. so cannot முடியவே முடியாது. they cannot find it அப்படின்னா அவர்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு பொருளை ஒளிச்சு வச்சிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. so they cannot find it அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. டோன்ட்னாலும் இல்ல, does notனாலும் இல்ல. அதாவது வேண்டாம், செய்யல, செய்கிறேன் அப்படி சொல்லும் போது தானே நம்ம, சரி செய்யவில்லைன்னு சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணலாம், வேண்டான்னு சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணலாமா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு செயல்ல நம்ம இல்லைன்னு சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ண போறோம். யூ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு இருக்கு, நீ ஃப்ரெஞ்சு பேச மாட்ட, பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ரெசன்ட்ல. ஐ டோன்ட் நோ த ஆன்சர், எனக்கு ஆன்சர் தெரியாது, தெரியாதுன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம், ப்ரெசன்ட்ல டோன்ட் யூஸ் பண்றோம். ஐ, வி, தே, யூ இதெல்லாம் வந்தா டோன்ட்டும், he, she, it இதெல்லாம் வந்தா டஸ் நாட்டும் யூஸ் பண்ண போறோம். அதுதான் இதெல்லாம் மேட்ரு. பென் டஸ் நாட் லைக் சாம், பென்னுக்கு சாம பிடிக்காது, டஸ் நாட் லைக் சாம். ஜான் டஸ் நாட் ஒரி அபவுட் எக்ஸாம், ஜான் எக்ஸாமை பத்தி கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம், ப்ரெசன்ட்ல சொல்றதுனால டஸ் நாட்டும் டோன்ட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இல்ல கவலைப்படுறது இல்ல, இல்லைன்னு சொல்றோம்ல, அப்போ இந்த இல்லைக்கு ஜான் நோ ஒரி அபவுட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜான் டஸ் நாட் தான் சொல்லணும். ஏன்னா ப்ரெசன்ட்ல நீங்க சொல்றதுனால இங்க டஸ் நாட் யூஸ் பண்றோம். ஒரிங்கிறது ஒரு நவுன் கிடையாது. ஸோ
நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் என்ன சொல்ல போறோம், நோ யூஸ் பண்ணுவோம். இங்க டஸ் நாட் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட்ல இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாத்துலயும் டஸ் நாட், டோன்ட். ஐ வி தே யூ டோன்ட், ஈஸி இட் எல்லாத்துக்கும் டஸ் நாட். இன்னைக்கான ஹோம்ஒர்க், they were dash allowed to go. She dash like spicy food. She is dash cooking dinner tonight. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. Thank you.